நமக்கு தேவையான மீட்புகள், விடுதலைகள் என்ன இந்த ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் தேவனிடத்திலிருந்து வர வேண்டுமோ அனைத்தும் அந்தந்த நேரத்திலே கடந்து வரும் என்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அன்பு உறவுகளே, மீட்பர் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 12:2 இதோ தேவனே என் ரட்சிப்பு. அன்புக்குரியவர்களே, முக்கியமாக இங்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை என் ரட்சிப்பு. ஆமா, அவர் ரட்சிக்கிறவர் தான், அவர் மீட்கிறவர் தான், அவர் உயிர்ப்பிக்கிறவர் தான், சிறையிருப்பின் அனுபவத்தினின்று விடுவிக்கிறவர் தான். மாற்று கருத்து சற்றேனும் இல்லை. அவரை போல இரட்சகர் இல்லை. அவருடைய ரட்சிப்புக்கு ஈடான ஒன்று இல்லை. உலகத்திலே மிக விலையேற பெற்றவைகளில் ஒன்று ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எனக்கானது என்கிற உரிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நமக்கு தேவையான மீட்புகள், விடுதலைகள் என்ன இந்த ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் தேவனிடத்திலிருந்து வர வேண்டுமோ அனைத்தும் அந்தந்த நேரத்திலே கடந்து வரும் என்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தேவனை நம்முடையதாக்கிக் கொள்வோம், ரட்சிப்பிலே தொடர்வோம், ரட்சிப்பின் பூரணத்தை அடைவோம். God bless you.